இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. யாத்ராகமம் 33:17. எக்ஸடஸ் 33:17. நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். I will do the very thing you have asked, because I am pleased with you and I know you by name. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு முன்னே போய் உங்கள் சத்துருக்களை விலக்கி போடுவார் என்றார். இந்த வார்த்தைகள் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் துக்கமாக இருந்தது. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். மேலும் மோசே, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு வந்தால் மாத்திரமே நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுவோம் என்றான். இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த ஜெபமானது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. உடனே கர்த்தர் மோசேக்கு சொன்ன பதில் என்னவென்றால், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்விலே இருக்குமே, ஆனால் அவைகளை உன்னை விட்டு அகற்றி அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நீ நாடுவாயானால் அவருடைய கண்களில் உனக்கும் கிருபை கிடைக்கும். உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு உன்னுடைய வாழ்வை ஒப்புக்கொடு. அவர் தம்முடைய கிருபையினால் உன்னை நடத்துவா. God bless you.